கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே மாபெரும் அதிசயமான ஒரு உயிருள்ள வார்த்தை. இன்னைக்கு சங்கீதம் 2:8, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த பூமியை தண்ணீரெல்லாம் நிரப்பினவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் ஜாதிகளை சொந்தமாக்கவும் இந்த பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட அனாதை போல இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வருது, மகளே, நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லை இருக்குது தெரியுமா, இடங்கள், அதை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் அப்படிங்கிறார். இடம் வாங்கிறதுக்கு ஒரு வழி இல்லையே அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்ற, அவர் சொன்னது ஏன் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். எந்த வழியிலேயாவது காற்று வராமல் மழையும் வராமல் பள்ளங்களை நிரப்புகிறவர், அதிசயங்களை காண பண்ணுவர் என்று சொன்னவர், அவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க போனார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறார். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கி ஒரு அதிசயமான ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறாரு. இன்றைக்கி இடம் வாங்காதவங்க இடத்த வாங்க போகிறீங்க, வீடு வாங்காதவங்க வீடை வாங்க போகிறீங்க, அல்லது நகையை வாங்காதவங்க நகையை வாங்க போகிறீங்க, சொத்து சுகத்தை என்ன செய்ய போகிறீங்க, வாங்க போகிறீங்க. கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. ஒரு காரியம் உங்களை தேடி வரப்போது, பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை விடுதலை நாயகரை பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சினைத்தலை சினைத்தவரை இந்த நாள் ஆண்டவரே எல்லைகளை சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, அநேகர்கள் எவ்வளோடையோ விண்ணப்பத்தை கேட்டிருக்கீங்க, எத்தனையோ விண்ணப்பங்களை கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகள் கேட்குற இந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆண்டவரை இடத்தையும் வீட்டையும் சொந்தமாக்கி தாங்க தகப்பனே. எல்லா தேவைகளை சேர்ந்தீங்க ஆண்டவரே கர்த்தாவே. இதுவரை நடத்தின எபினேசரே இன்னமும் நடத்த போகிறீங்க. விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. காணாசிரிக்கு சொன்னீங்க, ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னீங்க. விருப்பத்தை நிறைவேற்றி காரம்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.